ஒரு காலகட்டத்துல நம்ம எல்லா விஷயங்களும் நேரடியா தான் போய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இபி பில்லா நேரா ஆபீஸ்ல போய் பே பண்றது, எனக்கு ஏதாவது பொருள் வேணுமா நேரா போய் கடையில போய் வாங்குறது, எனக்கு ஏதாச்சும் ஒரு சர்வீஸ் வேணுமா நான் நேரடியா தான் போய் கேட்பேன். பேமெண்ட் ஏதாச்சும் பண்ணுவோமா பேங்க் வரைக்கும் போவேன். காசு வேணுமா ஏடிஎம்ல போய் வித்ட்ரா பண்ணுவேன். இப்படிதான் இருந்துச்சு. ஆனா இந்த ஆன்லைன் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இபி பில் எல்லாம் வீட்ல இருந்தே பே பண்றோம். திங்ஸ் வேணுமா உடனே இன்ஸ்டாமார்ட்ல போய் ஆர்டர் பண்ணிடுறோம். நம்மளுக்கு வேற ஏதாச்சும் இப்ப திங்ஸ் தேவையா உடனே ஆர்டர் பண்றோம். கரெக்டா இல்லையா? அப்போ எஜுகேஷனை மட்டும் வரப்ப இன்னுமே நிறைய பேரண்ட்ஸ், ஓகே, முக்கியமா இந்த வீடியோ பேரண்ட்ஸ் அண்ட் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆஃப்லைன் போனாதான் பெஸ்ட், ஆன்லைன் எல்லாம் பெஸ்ட் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில எஜுகேஷன் வந்தாலே ஆஃப்லைன் தான், ஆன்லைன்ல எல்லாம் ஒண்ணுமே நடக்காது. ஓகே, மத்த எல்லா விஷயங்களும் ஆன்லைன்ல பெட்டரா நடக்குது. பேமெண்ட் எல்லாம் நம்ம ஜிபே தான் யூஸ் பண்றோம், யாருமே இப்ப பேங்க் போறது இல்லை. அப்ப மற்ற விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு ஆன்லைன்ல பெஸ்டா நடக்கிறப்ப ஏன் எஜுகேஷன் ஆன்லைன்ல பெஸ்டா இருக்காது? இன்னைக்கு நான் ஒரு சில விஷயங்கள் எடுத்துட்டு வந்திருக்கேன். தயவு செய்து இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நல்லா பாருங்க. ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன். ஆஃப்லைன் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொன்னாலே ட்ரஸ்ட் நிறைய இருக்கும் சார். ஒரு ஆஃப்லைன் டியூஷன் போறாங்களா, ட்ரஸ்ட் இருக்கும். ஆன்லைன்ல போனா படிக்க மாட்டேன் சார், செல்போன்ல இருந்தா படிக்க போறான். பேரண்ட்ஸோட எல்லா ஒர்க்கும் செல்போன்லயே நடக்க முடியும். ஆனா நம்ம படிக்கிறது வந்தா மட்டும் போன்ல என்ன படிச்சிட போறான், அவன் டைம் வேஸ்ட் தான் பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு காமனான மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. ஆஃப்லைன் போனா பர்சனலா கேர் எடுத்து பண்ணுவாங்க. அந்த பையனுக்கு புரியுதா இல்லையா இதெல்லாம் பார்த்துட்டு பண்ணுவாங்க. ஆன்லைன்ல போனா பர்சனல் கேர் கிடையாது. ஆஃப்லைன்ல போனா டெஸ்ட் இருக்கும் சார். டியூஷன் போறானா டெஸ்ட் அவைலபிளா இருக்கும். ஆன்லைன்ல எவன் சார் டெஸ்ட் வைக்கிறா? ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் புதுசா கிடைப்பாங்க. அவங்களுக்கு நடுவில் ஒரு காம்படிஷன் இருக்கும். நீ எவ்வளவு மார்க், நான் எவ்வளவு மார்க். ஆனா ஆன்லைன்ல எங்க சார் டெஸ்டே வைக்க மாட்டேங்கிறாங்க. கிளாஸ் அட்டெண்டன்ஸ், பையன் கிளாஸ்க்கு போயிருக்கானா இல்லையா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆன்லைன்ல அவன் கிளாஸ்க்கு போறானா போலையா எங்களுக்கு எந்த ரிப்போர்ட்டுமே வராது. இதுதான் ஆன்லைன்ல இருக்கிற காமனான விஷயம். வேற என்ன விஷயங்கள் உங்களுக்கு தோணுது அது எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நல்லா பாருங்க. இப்ப நான் ஒரு சில விஷயங்கள் சொல்றேன். நீங்க டெடிகேட்டடா இருந்தா போதுமானது. பசங்களுக்கு எங்க மேல ட்ரஸ்ட் இல்ல அப்படின்னா இந்நேரத்துக்கு இத்தனை பேர் எங்க வீடியோஸ் இந்த அளவுக்கு பார்த்திருக்கவே மாட்டாங்க. சோ பசங்க எங்களை நம்புறாங்க. ட்ரஸ்ட் யாருக்கு இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ்க்கு தான் எங்க மேல ட்ரஸ்ட் கிடையாது. ஏன் நம்புறது இல்ல? என்னத்த ஆன்லைன்ல படிச்சிட போறான். ஆன்லைன்ல பெட்டர் எஜுகேஷன் கொடுக்க முடியும். சரிங்களா? சோ ட்ரஸ்ட் இங்க யோசிச்சு பாருங்க. எங்களுக்கு எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அப்படின்னா லிட்ரலி ஒரு பிரச்சனைன்னு இருந்துச்சுன்னா பேரண்ட்ஸ் சொல்றதுக்கு பதிலா எங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்ற ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஏராளம். ஆன்லைன்ல ஆஃப்லைன் டியூஷன்ல யாருமே போய் சொல்ல மாட்டோம். ஒரு ப்ராப்ளம் இருக்கா சொல்ல மாட்டாங்க. எங்களை அந்த அளவுக்கு ஒரு அண்ணனா, சரிங்களா, ஒரு மென்டரா பாக்குறது பாத்தீங்கன்னா இந்த ஆன்லைன் எஜுகேஷன்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பசங்க அவ்வளோ குவரிஸோட டெய்லி வந்துகிட்டு தான் இருப்பாங்க. பர்சனல் கேர் லெஸ்ஸா இருக்கும். இது வாஸ்தவமான ஒரு பேச்சு தான். ஏன்னா நேர்ல ஒரு ஸ்டூடெண்ட் உட்காந்துருக்காரு, புரியுதா இல்லையாங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனா இங்க அது தெரியாது. ஏன்னா ஆன்லைன்ல இருக்க ஸ்டூடெண்ட். பட் ஆன்லைன்ல ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் டவுட் கேட்பாங்க. இது இல்லாம டவுட் செஷன் வச்சுக்கிட்டு இருப்போம். இது இல்லாம அவங்கள்ட்ட ரெகுலரா ஃபீட்பேக் டெஸ்ட் இது எல்லாமே நாங்க கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ டெஸ்ட் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லவே இல்லை. இப்போ அமரன் பேட்ச் எடுத்தீங்க அப்படின்னா 2 வீக்ஸ்க்கு ஒரு தடவை டெஸ்ட் ரெகுலரா நடந்துகிட்டே தான் இருக்கும். டெஸ்ட் பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி இருக்குது. ஆன்லைன்ல பசங்களுக்கு காம்படிஷன் இருக்காது அப்படின்னு நினைக்கிறது ஒரு பெரிய தப்பு. ஏன்னா ஒரு ஆஃப்லைன் வச்சுக்கோங்களேன். ஆஃப்லைனை பொறுத்தவரைக்கும் காம்படிஷன் எங்கனுக்குள்ள இருக்கும். நீங்க ஒரு ஏரியால இருக்கீங்கன்னா அந்த ஏரியா பசங்க மட்டும்தான் அந்த டியூஷன்ல வரவங்க. அந்த காம்படிஷன் அந்த 10 பசங்களுக்குள்ளே முடிஞ்சு போயிடும். ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் பசங்க எந்தெந்த ஊர்ல இருந்து இருப்பாங்கன்னே தெரியாது. ஒரு பையன் திண்டுக்கல், ஒரு பையன் திருநெல்வேலி, ஒரு பையன் கன்னியாகுமரி, ஒரு பையன் நாகர்கோவில், ஒரு பையன் சென்னை, ஒரு பையன் செங்கல்பட்டு. இந்த மாதிரி இருக்கிறப்ப அந்தந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உள்ள காம்படிஷன் இன்னும் பயங்கரமா இருக்கும். ஸோ காம்படிஷன் கிடையாதுங்கிறது இல்லவே இல்லை. கிளாஸ் அட்டெண்டன்ஸ் எடுக்க முடியாது ஆன்லைனை பொறுத்தவரைக்கும். பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் திடீர்னு லேட்டா வருவாங்க, கம்மியா வருவாங்க. பட் பசங்க வீட்டிலே இருக்காங்க அப்படின்னா ஆஸ் அ பேரண்டா பேரண்ட்ஸும் இந்த இடத்துல இன்வால்வ் ஆகணும். இப்போ ஆஃப்லைன்ல அந்த பையன் போயிருக்கான், டியூஷனுக்கு போயிருக்கான். அவன் லேட்டா போனா என்ன நடக்கும்? ஒன்றும் இல்லை. மேபி அவன் போகலைன்னா டியூஷன் சார் ஃபோன் பண்ணி சொல்லுவாரு, மேம் உங்க பையன் டியூஷனுக்கு போகல அப்படின்னு சொல்லுவார். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏன் போகலன்னு கேட்பீங்க. அதே மாதிரி டெய்லி உட்காந்து பாருங்க உங்க பையன் ஆன்லைன்ல படிக்கிறானா இல்லையா. ஸோ இங்க இருக்க ப்ராப்ளம் எல்லாத்தையும் நம்ம ரெக்டிஃபை பண்ணிடலாம். ஆன்லைன்ல என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு அது எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணலாம். இப்போ ஆன்லைன்ல இருக்க அட்வான்டேஜஸ் சொல்றேன்.
ஆஃப்லைன்ல ஃபீஸ் நிறைய இருக்கும். ஆன்லைன்ல ஃபீஸ் ரொம்ப 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 கம்மி. சரிங்களா? அதே மாரி இப்ப அமரன் பேட்சோட ஃபீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே மினிமம். ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது. கரெக்ட்டா 6 மணிக்கு கிளாஸ்னா 6 மணிக்கு தான் கிளாஸ். ஆன்லைன் கிளாஸ் அப்படி கிடையாது. அந்த பையனுக்கு வேணுமா? ஏன்னா ஒரு பையன் இருக்கா, ஜாயின் பண்ணிட்டான். இப்ப திடீர்னு பார்த்தீங்கன்னா 8:30 மணிக்கு தான் ஸ்கூல்ல இருந்து வரான். 8:30 மணிக்கு ஸ்கூல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் அவன் பாட்டுக்கு உட்கார்ந்து வீடியோ பார்க்குறான். ஸ்பீடா சார் ஒரு சில இடத்துல சார் வந்து கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்றது கதை சொல்ற மாரி இருக்காரு. எனக்கு அந்த கதை தேவையில்ல. அவன் ஓட்டிக்க முடியும். இந்த கான்செப்ட் எனக்கு ஆல்ரெடி தெரியும். அதை ஓட்டிக்க முடியும். இது கொஞ்சம் ஸ்பீடா படிச்சாலே எனக்கு போதும். அப்ப 1.5 எக்ஸ்ல வச்சுக்கலாம். இந்த இடத்துல சார் சொன்னது எனக்கு புரியல. திரும்பி ரீவைண்ட் பண்ணி கேட்கலாம். டவுட் இருக்கா? டவுட் கேட்கலாம். எல்லா ஃபுல் ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. ஆஃப்லைன்ல டவுட் செஷன்ல வைக்க மாட்டாங்க. இங்க நம்ம டெடிகேட்டடான டவுட் செஷன்ஸ் இருக்கும். டெய்லி ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வரோமா, வீட்ல இருந்து கிளம்பி டியூஷன் போவோம். இங்க வீட்டுக்கு வந்தா போதும். கையில செல்போன் இருந்தா போதும். சரிங்களா? திடீர்னு இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. ஃபங்க்ஷன் சொல்லி ஊருக்கு போவாங்க. ஊருக்கு போறப்ப டியூஷன் என்னாச்சு? கட் ஆயிடுச்சு சார். 3 நாள் ஃபங்க்ஷன் சார். 3 நாள் டியூஷன் கட்டு. இங்க அப்படி கிடையாது. என்கிட்ட ஒரு பொண்ணு படிச்சுக்கிட்டு இருந்தா. அந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா திடீர்னு பெங்களூர்ல வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், அவங்க அக்காவுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லி ஃபங்க்ஷனுக்கு போறா. ஆனா பெங்களூர்ல இருந்து உட்காந்து அந்த பொண்ணால கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஃபிளெக்சிபிலிட்டி. ஸோ டிராவலிங் டைம் தேவையில்லை. ஓகே, டெய்லி போயிட்டு வர டிராவலிங் செலவே எவ்வளோ ஆகும்? இந்த பேட்ச் மொத்தமே அந்த டிராவலிங் செலவுக்குள்ள உங்களுக்கு வந்துடும். நோட்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இங்க வந்து டெய்லி கிளாஸ் முடிஞ்சோன்னு நோட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா டாப் ஃபேக்கல்ட்டிலாம் கிடையாது. நம்ம வீட்டுக்கு பக்கத்துல யாராச்சும் ஒரு பிசிக்ஸ் வாத்தியாரா, ஓகே, அந்த பிசிக்ஸ் வாத்தியாரோட கிளாஸ்ல ஏதாச்சும் ஒரு மேத்ஸ் வாத்தியார் அந்த பிசிக்ஸ் வாத்தியார் சேர்த்திருப்பாரு. மேத்ஸ் வாத்தியார் அவரே கிளாஸ் எடுத்துக்குவாரு. ஓகேவா? ஏதாச்சும் யாராச்சும் திடீர்னு காலேஜ் பசங்க இருக்காங்களா, அவங்க அந்த டியூஷன்ல சேர்ந்து கெமிஸ்ட்ரி வாத்தியார ஜாயின் பண்ணுவாங்க. நம்மள்ட்ட அப்படி கிடையவே கிடையாது. ஆன்லைன் வந்தாலே டாப் ஃபேக்கல்ட்டி சார். பிசிக்ஸ்க்கு ஒரு ஃபேக்கல்ட்டினா அந்த ஃபேக்கல்ட்டி பிசிக்ஸ்ல பெஸ்டா இருப்பாங்க. கெமிஸ்ட்ரி ஃபேக்கல்ட்டி கெமிஸ்ட்ரியில பெஸ்டா இருப்பாங்க. மேத்ஸ் ஃபேக்கல்ட்டி மேத்ஸ்ல பெஸ்டா இருக்கிற ஒரு ஃபேக்கல்ட்டி. ஓகேவா? ஏதோ தானோ பக்கத்துல கிடைச்சாங்களா போடுறது இல்ல. டெய்லி ஹோம்ஒர்க் கொடுத்து மார்க் இம்ப்ரூவ்மெண்ட் செக் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. ஆனா இதே வந்து ஆன்லைன்ல வந்து டிபிபி டெய்லி பிராக்டிஸ் பண்றதுக்கு ப்ராப்ளம். ஷுவரா ஒரு நாளைக்கு நீங்க ஒரு லெக்சர் பாக்குறீங்க, 3 சப்ஜெக்டோட லெக்சர் வரும் உங்களுக்கு. இந்த லெக்சரை பாத்தீங்கன்னா மினிமம் நீங்க 10 மார்க்காவது இம்ப்ரூவ் பண்ணிட்டு போவீங்க மினிமம். ஓகே, டெய்லி மார்க் இம்ப்ரூவ் பண்றதுக்கான விஷயங்கள் இருக்கு. புக் பேக் கொஸ்டினுக்கு சொல்யூஷன்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனா இங்க புக் பேக் கொஸ்டினோட சொல்யூஷனும் கிடைக்கும். இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்கு நம்மளோட. சரிங்களா? இன்னும் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா தாராளமா எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க எல்லா குவரிஸை நான் வந்து ஆன்சர் பண்ணதுக்கு ரெடியா இருக்கேன். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் என் நம்பர் எல்லாம் அவைலபிளா இருக்கும். இல்லைன்னா நீங்க சோஷியல் மீடியால சர்ச் பண்ணீங்கன்னா கிடைச்சிருவேன். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஆன்லைன். யோசிச்சு பாருங்க, இவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்கு. சரிங்களா? நீங்க போய் கைடு வாங்க போனாலே 4 சப்ஜெக்ட் சேர்த்து கைடே 2000 ஆயிரும். ஆனா இந்த மொத்தம் கைடு, சரியா, புக் பேக் கொஸ்டின் கிடைக்க போது, டெய்லி பிராக்டிஸ் டெஸ்ட் எல்லாம் நான் உட்காந்து லைவ் கிளாஸ்ல கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். லைவ் கிளாஸ்ல பசங்க எப்படி கரெக்ட் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க, எப்படி பெர்ஃபார்ம் லைவ்ல பசங்க உட்காந்துருக்காங்க, நீங்க கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஓகேங்களா? இந்த அளவுக்கு நம்மளுக்கு பெஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கிடைக்குது. அமரன் பேட்ச்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க எவ்வளவு லேட் ஆக்குறீங்களோ அவ்வளோ இது ஆயிரும். ஓகேவா? சார் ஆல்ரெடி 2 லெசன் முடிச்சிட்டீங்க, இனிமேல் ஜாயின் பண்ண என்ன பண்ணலாம்? ஆல்ரெடி பேக்லாக் சீரிஸ் கொடுத்துருக்கோம். இந்த 2 லெசன்ல டீச் பண்ண எல்லா விஷயத்தையும் அந்த ஒரு பேக்லாக் சீரிஸ்ல ஒரே லெக்சர்ல கவர் பண்ணுவோம். ஸோ அதை பார்த்துட்டு நீங்க இதுல என்ரோல் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இவ்வளோ ஆல்ரெடி முடிஞ்சு போச்சுன்னு யோசிக்காதீங்க. கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா நம்மள மிட் டர்ம் எக்ஸாம் வருது. இந்த பேட்ச் வந்து ஹோல் இயர் எல்லா சப்ஜெக்ட் சேர்த்து வெறும் 1499க்கு அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு நோட்ஸ் கிடைக்கும், டாப் ஃபேக்கல்டி டீச் பண்ணுவாங்க, டெய்லி ப்ராக்டிஸ் ப்ராப்ளம், ஆன்சர் எப்படி எழுதணும், டெஸ்ட் 2 வாரத்துக்கு ஒரு டெஸ்ட் எல்லாமே இருக்கும். சரிங்களா? இன்னைக்கு என்ரோல் பண்ணிக்கோங்க அமரன் பேட்ச்ல. நான் உங்களை பேட்ச் சந்திக்கிறேன். இனிமேலும் உங்களுக்கு ஆன்லைன் ஆஃப்லைன் கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா தாராளமா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.